ஆஸ்திரேலியா வந்துட்டு கங்கரு இப்போ தான் பார்க்குறோம். எல்லாம் செம தூக்குதல் இருக்குது. ஈமு கோழி தான் வந்து சாப்பிட்டது. ஒரு வழியாக அட்லீஸ்ட் இந்த ஈமு வந்து நம்ம கையில் எடுத்து சாப்பிட்டது. அடுத்து கோலா பார்க்க போகிறோம். கோலாவோட இன்னொரு பேர் வந்து கோலா பியர். ஆக்சுவலாக இது ஒரு கரடி வகையை சேர்ந்தது தான். நல்லா பன்னிக்குட்டி மாதிரி தூங்குது. கேமல் பாருங்கள், நல்லா சாப்பிடுதா. இது மாதிரி வித்தியாசமான கேமலா இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க போல யானையை. கவி அண்ட் அசோகா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம போன வீடியோவில் வந்து லாரா வில்லேஜ் போயிட்டு இருந்தோம். ஸோ லாரா வில்லேஜ்லேருந்து இப்போ கிளம்பி ஜூக்கு போகிறோம். திருப்பி நம்ம இடத்துக்கு பஸ் இருக்க இடத்துக்கு பார்த்துப்போம். சரி, இதை முடிச்சுட்டு ஜூன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஜூ சொன்னார், என்ன ஜூன்னு தெரியல. இந்த ஜூவில் பாண்டாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இருந்துச்சுன்னா இன்றைக்கி பாண்டாவையும் பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி வில்லேஜ் ஆஸ்திரேலியாவில் ரொம்ப அமைதியாக சூப்பராக அழகாக தான் இருக்குது. பட் இங்கே இருக்கிறதுல என்ன பிரச்சனைனா, பகலில் நமக்கு ஒன்றும் தெரியாது, ஜாலியாக இருக்கலாம். நைட் ஆனால் தான் கொஞ்சம் பாருங்கள், அந்த பூச்சி சுத்தம் கேட்குதா, அந்த சவுண்டு எல்லாம் அதிகமாகிடும். ரோட்டில் ஒரு வண்டி இருக்காது, அப்போ தான் நம்ம லைட்டாக பயமாக இருக்கும். ரெடியாக இருக்குது. A few moments later. நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, சிட்னி ஜூ வந்திருக்கோங்க. பஸ்ஸில் நடந்து வந்துட்டு செம தூக்கம். இப்போ டைம் கரெக்டாக 2:30 மணி ஆகுது. சரி, 2:30 மணிக்கு கரெக்டாக ஜூ வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், ஸோ உள்ள பாண்டாஸ் அண்ட் கேங்க்ரூ இருக்குன்னு சொல்கிறாங்க. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். டிரைவர் டிக்கெட்டுக்கு போயிருக்காரு. டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்மளை உள்ளே கூட்டு போவார். நம்ம போகிற ஜூ பேர் வந்து ஃபெதர்டேல் சிட்னி வைல்ட் லைஃப் பார்க்கு. இது வந்து சிட்னியோட அவுட்டரில் இருக்குங்க ஜூ. We got pocket down here and ghost up here. போனால் இவருங்க. We've got pocket down here and ghost up on the right. Where is it? நம்ம ஜூவோட ஹைலைட் வந்து இப்போ கேங்க்ரூ பார்க்க போகிறோம். ஸோ கேங்க்ரூன்றது இங்கிலீஷில் ப்ரொனன்சியேஷன், நம்ம தமிழ்னா கங்காரு அப்படின்னு சொல்லி பழகிருப்போம் எல்லாரும். கேங்க்ரூ பாருங்க, ஆஸ்திரேலியா வந்துட்டு கங்கரு இப்போ தான் பார்க்குறோம். எல்லாம் செம தூக்குதல் இருக்குது. இவ்வளோ லேசியாக இருக்கே. Beautiful. Alrighty, so everyone one straight line again. So, everyone here for the refeed. Basically how this is going to work, I'm going to give you 1 scoop of pellets and hay and 1 piece of veg. Everyone gets 1 scoop and 1 veg each. I'm going to go across the line. Once you've gotten your piece of veg, feel free to try and feed one of the roos, although he'll just walk away. So just hang around and I will try and get someone up for the feed. When we feed, depending on the kangaroo, they may only eat that 1 piece of veg. They have the right to be fussy, especially if we get Arthur. He's our eldest boy here, so he's a very picky eater. If the other person wants to feed from you, you can just put the rest of the food back in my bucket because there's nowhere else to feed the animals apart from me. So I'll get everyone to put their palms into me basically over this side. If I don't see your palm, you don't get food. And I will go. So gang is going to take from our hand and eat? They going to take it from our hand? So once you get your veg, just hang around. Yes, they do. I have hand sanitizer for an occasion. Oh, they're gonna come here. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கையில் இப்போ சாப்பாடு வைக்க போகிறாங்க, அந்த அனிமல்ஸ் கொடுக்குற சாப்பாடு. ஸோ அந்த அனிமல்ஸ் வந்து இப்போது ஆக்டிவாக இருக்கிற அனிமல் ஏதாவது வந்ததுன்னா நம்ம கையிலேருந்து எடுத்து சாப்பிடுமா. ஸோ அதனால் எல்லாரையும் கை நீட்டி அந்த சாப்பாடு வாங்கிக்கோங்க அப்படின்றாங்க. Oh yeah. With some convincing, maybe. There's no guarantees, unfortunately, working with animals. We don't. கையில் சாப்பாடு வச்சுட்டு ரெடியாக இருக்கேன். இதில் வரதை பார்ப்போம். He's the boss. Yeah, he's like leave me alone. Very sleepy.
we flew a lot. Like how many hours to be here? Like in my case, 23 hours. Please come. Yeah. நான் ஏதோ சினிமாவில் வர மாதிரி குச்சி குச்சி போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இது பார்த்தா இது வந்து நாக்டர்னல் அனிமல்ஸ் தான். அதாவது நைட் நேரத்தில் ஆக்டிவாக இருக்குமா, பகலில் தூங்கிடுமா. இப்போ எல்லாம் சாப்பிட்டு சம தூக்கத்தில் இருக்குங்க. அவங்க எழுப்பி விட்டுட்டு இருக்காங்க. இன்னும் நடமாடுற மாதிரியே தெரியல. It's from the guitar. Yeah, I bought it. ஐயோ குளிச்சு போகிறது பார்க்கலாம்னு வந்தனே. ட்ரை. ஓ மை காட், you turned his face. Okay. Alrighty, guys, so it looks like none of the crews want to have a feed. However, Miss Ernie, our emu, is here. So if you feel comfortable feeding the emu, nice front hands, hold it still for her and she will take it. This is the only Aussie animal you can கடைசியாக கங்காரு வந்து சாப்பிடலங்க. இந்த ஈமு கோழி தான் வந்து சாப்பிட்டது. ஒரு வழியாக அட்லீஸ்ட் இந்த ஈமு வந்து நம்ம கையில் எடுத்து சாப்பிட்டது. Does it hurt? No, okay. It's just taking that Oh my picture. god, no, I'm scared. Dad's over there. Oh, I'm lying down taking the food. No, the one on that stand. Oh, he's also a boy, but same scenario. இவ்வளோ சோம்பேறியான ஒரு கங்காரு. நீங்கள் இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருங்க. ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும். சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கேங்க்ரூஸ் இருக்குங்க இங்கே. இங்கே பாருங்க. கங்காருலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. இப்போ இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து வாலபீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் கங்காரு வெரைட்டி தான். அடுத்து கோலா பார்க்க போகிறோம். கோலாவோட இன்னொரு பேர் வந்து கோலா பியர். ஆக்சுவலாக இது ஒரு கரடி வகையை சேர்ந்தது தான். ஸோ இந்த அனிமல்ஸ் வந்து நேட்டிவ் டு ஆஸ்திரேலியா தாங்க. ஸோ ஆஸ்திரேலியாவில் தான் மெயினாக இந்த அனிமல்ஸ் எங்கே இருக்கும். ஸோ இதோட ஃபீடு பார்த்தீங்கன்னா இது ஈக்குவலிப்டஸ் மரத்தில் இருக்கிற இலையை தான் பிச்சு சாப்பிடுமா. இந்த அனிமல்ஸ் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ரஃப்பாக ஒரு 4லேருந்து ஒரு 10 கேஜி தான் இருக்குமா. அப்புறம் இந்த கோலா பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் 15 ஹவர்ஸ் தூங்குமாங்க. இது ஆக்டிவாக இருக்கிற நேரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 5 ஹவர்ஸ் தான். அதுவும் சாப்பிட்ற நேரம் அந்த 2-3 நிமிஷம் அந்த ஃபியூ ஹவர்ஸ் தான் அது ஆக்டிவாக இருக்கும். மீதி நேரத்துலலாம் தூங்கிட்டே இருக்குமா. எவ்வளோ லக்கியான ஒரு அனிமல் பாருங்கள் இது. ஓ, இட்ஸ் லைக் பால். நம்ம இந்த ஜூவில் என்ன ஹைலைட்னா நம்ம கோலா கூட ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஸோ கோலா வந்து மரத்தில் இருக்கும். அது பக்கத்தில் இன்னும் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து இப்போ எல்லாமே நம்ம அந்த ஒன் டே பேக்கேஜ் எடுத்துருந்தோம்ல, ஸோ அதுலேயுமே கவர் ஆகிடும். நல்லா பன்னிக்குட்டி மாதிரி தூங்குது. கோலா கூட ஃபோட்டோ எடுத்துருக்கேன். அந்த ஃபோட்டோ உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இது ஃபோட்டோ ஏதோ மார்ஃபிங் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் அது உண்மையிலே கோலா தாங்க. போன நேரம் நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ பெருசு. Here he is, yeah. What a big boy. Use your eyeballs. Yeah. கேமல் பாருங்கள் நல்லா சாப்பிடுதா. இது மாதிரி வித்தியாசமான கேமரா இருக்குது. நல்ல ஸ்கின்னு மேலே அந்த மேலே இருக்குது. அது பேர் என்னது, பேர் என்ன சொல்லிட்டு ஃபர், அது ரொம்ப அதிகமாக இருக்குது. பிடிங்க தின்னது போல். அங்கே கோலாவோட ஃபோட்டோ எடுத்தாங்க. ஃபோட்டோவை போட்டு பிரிண்ட் எடுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. நான் அந்த வீடியோ போடும்போது உங்களுக்கு அந்த ஃபோட்டோவோட காட்டுறேன். ஏன்னா அது தூங்கிட்டு இருந்தது. பட் அது எப்போவுமே தூங்கிட்டு தான் இருக்கும். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது.
சரி வாங்க நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். ஹலோவீன். ஹாலோவீன்றனால சின்ன பசங்களுக்கு சும்மா அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்னன்னு தெரியலையே, உங்களுக்கு எதாவது தெரிஞ்ச பேர் சொல்லுங்க. பேர் என்னன்னு தெரியலையே, பன்னிக்குட்டி மாதிரி இருக்கு. ஓ வாட்ஸ் தட்? Otters. ஓ cheetahs. அதுக்கு ஏதோ சாப்பாடு போட்டிருக்காங்க, சாப்பிட்டுட்டு இருக்கு சீட்டா. தெரியுதா? ஓ மை காட், தூங்கி முடிஞ்சு சீங்க பாருங்க. எல்லா அனிமலும் என்ன தூங்கிட்டு இருக்கு ஆஸ்திரேலியாவில் அப்படின்னு இருக்கும் போல. பாவம், எவ்வளோ பெரிய காட்டுக்கு ராஜா இங்கே ஒரு கேஜில் போட்டு வச்சுருக்காங்களே. நம்ம தூங்குது. நமக்கு டைம் இல்லை, நமக்கு ஒன்றும் அரை மணி நேரம் கூட இல்லை, 20 minutes தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம பஸ்ஸுக்கு இடத்துக்கு போகணும். ஸோ ஜீப்ரா இருக்கு, தெரியுதா? இன்னும் ஜீப்ராவையும் கேமலையும் ஒன்றா விட்டு வச்சிருக்கீங்க. ஓ இது கேமல் இல்லை, இது ஜிராஃப். என்ன ஆல்ரெடி ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, இல்லை நீங்கள் வேற கம்பியை போட்டு வச்சுருக்கீங்களா? கடைசியாக ஸ்பைடர்மேன் கேம் விளையாடும் போது பார்த்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். ரைனக்குள்ள குட்டி குட்டி அதான் மான்லாம் விட்டுருக்காங்க, ஒன்றும் பண்ணாதா தெரியல. குட்டியான கவி அண்ட் அசோகா தமிழ்நாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க போல யானையை. கவி அண்ட் அசோகா குட்டியோண்டு யானை தான் இருக்குது. முதுமலையில் ரோட்டில் நடந்து போனாலும் நிறைய யானை பார்க்கலாமே. பரவாயில்ல, இது க்யூட்டாக இருக்குது பார்க்க. எலிஃபண்ட் பிளே கிரவுண்ட் போட்டிருக்காங்க. அது இங்கே ஜூ வச்சுருக்காங்களே தவிர ஒரு ப்ராப்பராக வியூவிங் பாயிண்ட்டே இல்லை. என்னடா குரங்கிய காணோம். monkey. Oh my god, கதப்பிச்சு விழுந்துருச்சா? கண்ணு கட்டின தூரம் இங்கே காணோம் எதையும். சரி விடுங்க. இங்கே பாருங்க, இது பேர் என்னன்னு தெரியலையே. ஓகே பாய். இது பேர் வந்து மீர் கேட். ஹாய். டே 2 இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. டே 2 இதோட ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. ஜூவோட நம்ம இந்த பேக்கேஜ் ஒயின் ஆப் அண்ட் கோஸ்டல் டூர்ஸோட பேக்கேஜ் முடியுது. ஸோ நம்ம அடுத்த வீடியோ வந்து டே 3. நாளைக்கு என்ன பண்ணுறதுனா, நாளைக்கு எந்த டூர்லாம் புக் பண்ணல. ஸோ நாளைக்கு வந்து சும்மா ஃப்ரீயாக சிட்னியை சுற்ற வேண்டியதான். நம்ம காலையிலே பீச் போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், டாடா. ஸோ நம்ம ஜூ அவ்வளோதாங்க. இது ஒரு குட்டி ஜூ தான். நம்ம வேறு டைம் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஒரு 2 hours எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அவசரமாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வீடியோ எடுத்துகிட்டு வெளில வந்துட்டோம். ஸோ அடுத்து நம்ம சிட்டிக்குள்ளே போகிறோம். சிட்டிக்குள்ளே போகிறது எப்படின்னா, இங்கேருந்து ஒரு ஃபெரியில் கூட்டு போய் இறக்கி விட்டுருவாங்க. இப்போ அந்த ஃபெரி மூலிமா நம்ம அங்கேருந்து அப்படியே சிட்டிக்குள்ளே போயிடுவோம். வாங்க போகலாம். இங்கே இருக்கிறவங்களுக்கு ஜாலியாக இருக்கும் போல இருக்கு. செம்ம கதை அடிக்குது, கேக்குதா?
செம்மையாக இருக்குது, வெதர் சூப்பராக இருக்குது. நீங்கள் சிட்னி வைல்ட் லைஃப் ஜூ பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சிட்னியில் இருக்க பீச்சஸ்லாம் சுற்றி பார்க்கலாம். ஸோ நாளைக்கு நான் எந்த ட்ரிப்பும் புக் பண்ணல. ஸோ நானும் தான் பஸ்லாம் பிடிச்சி போக போகிறேன். ஸோ நாளைக்கு சிட்னி பீச்சஸ் அப்புறம் லோக்கல் ஷாப்ஸில் தான் இருந்தால் அங்கே போய் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். இந்த பீச் பக்கத்துலேயே இங்கே பாருங்க, அப்படியே இங்கே வந்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல். இதெல்லாம் ஒரு ஸ்கல்ப்சராடா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. என்னால் நம்ப முடியல, டியூப்லைட்டை உடச்சி போட்ட மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு ஆர்டிஸ்டிக் வேலையோடு பார்க்குறாங்க, அதுதான் ஒன்றும் புரியலை. டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்கு என்னென்ன பண்ணாமல் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. வாழைப்பழம் மேலே ஷார்க்.